கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றவங்கள அல்லாது இந்த பேசிக் போனை யூஸ் பண்றவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்காகவே ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு விஷயம் நம்மளுடைய கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளுக்காக பண்ண இருக்கு. ஸோ இதுதான் கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இன்டர்நெட் தேவை. பட் ஸ்மார்ட் ஃபோன் வைக்காத ஒரு பேசிக் ஃபோன் வச்சிருக்கிற யாராக இருந்தாலும் இன்டர்நெட் தேவையில்லை. ஹாய், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ட்ராய் அப்படிங்கிறது மோஸ்ட்லி இன்டர்நெட் மொபைல் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறவங்க, ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறவங்க தான் இந்த ட்ராய். இந்த ட்ராயோட ஒர்க் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஜியோ, ஏர்டெல், எதுவாக இருந்தாலும் சரி, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய எந்த ஒரு தொலைத்தொடர்பும் சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களை கரெக்டாக ப்ராப்பராக நிர்வகித்து இயக்கிட்டு இருக்கிறவங்க தான் இந்த ட்ராய். இந்த ட்ராயோடைய அடிப்படையான விஷயம் என்னன்னா, இந்த அலைக்கட்டை, அதாவது 4G 5G இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான சேவைகளை கொடுக்கறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும், ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குதா கண்டுபிடிச்சு அதை ஐடென்டிஃபை பண்ணி இது சம்பந்தமாக ஒரு குழு அமைச்சு இதை சரியா தப்பான்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வரணும் தான் இவங்களுடைய வேலை. ஸோ இந்த ட்ராய் அடிப்படையில் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு பொதுமக்களுக்கு தேவையான ஒரு பாதுகாப்பு, அதாவது தொலைத்தொடர்பு சார்பாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க நாலேஜ் போய் தான் நம்மளுக்காக எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் நமக்கு கிடைச்சிட்டு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த ட்ராய் ஒரு புதிய விதமான ஒரு ரிக்வஸ்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ஸ் ரொம்ப அதிகம். அதில் கிட்டத்தட்ட 112 கோடி பேர், அதாவது மொபைல் கனெக்ஷன் வச்சிருக்காங்க. அதாவது ஃபோன் கால் பேசுறதுக்காக ஃபோன் வச்சிருக்காங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 112 கோடி பேர் வச்சிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 67 கோடி பேர் பக்கம் இது ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்றவங்க எல்லாத்துக்குமே என்ன விஷயம் அடிப்படையில் கிடைக்குது அப்படின்னா, அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு வந்து ஏர்டெல்லோ, ஜியோவோ இல்லை பிஎஸ்என்எலோ எதுக்கு இன்டர்நெட் போட்டோம், அதாவது எதுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணாலும் இன்க்ளூட் இன்டர்நெட் வந்துருச்சு. பட் முதலெல்லாம் அப்படி கிடையாது. நீங்க ரீசார்ஜ் பண்ணா இண்டிவிஜுவலா வந்து டேட்டாக்குன்னு சொல்லிட்டு தனியான நீங்க பேமெண்ட் பண்ணணும். பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அடிஷனலாவே இப்போ நீங்க டெய்லி 1 GB, 2 GB, 1.2 to 5 GB இப்படிங்கிற நிறைய விஷயங்களை இன்னைக்கு இன்டர்நெட், அதாவது நார்மலாவே இந்த இன்டர்நெட் கம்பெனிஸ்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெட்வொர்க் கம்பெனிஸ்ல இந்த நெட்வொர்க் கம்பெனிஸ்லாம் இப்படி கொடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட 70 கோடி பேர் மட்டும்தான் இந்த பயனடைகிறாங்க. அதாவது ஒரு டெய்லி 1 GB டேட்டா யூஸ் பண்றது, யூடியூப்போ, ஃபேஸ்புக்கோ இல்லை சோசியல் மீடியாஸ்ல அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக இந்த இன்டர்நெட் தேவைப்படுது. பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி, ஒரு இன்னும் சொல்ல போனா இன்னும் ஒரு 70 கோடி பேர் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க எல்லாருமே வெறும் ஃபோன், அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் கூட இல்லாத ஒரு பேசிக்கான ஃபோனை வச்சுட்டு தான் கால் பேசுறதுக்காக இதுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறது தேவை கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதை ட்ராய் எடுத்திருக்காங்க கையில. என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணாதவங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனோட சேர்த்து நீங்க பேமெண்ட் பண்றீங்க. ஸோ அந்த இன்டர்நெட் எல்லாமே வேஸ்டேஜா தான் போகுது. அப்போ இதுக்கும் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த விஷயத்தை சரிப்படுத்தி பழையபடிக்கு இந்த வேஸ்டேஜ் ஆகக்கூடிய டேட்டாஸ் இல்லாத இன்டர்நெட், அதாவது அந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்றவங்களுக்கு தேவையான டேட்டா பேக்கை நீங்க கொடுக்கணும், அதாவது அந்த கார்டு ரீசார்ஜ் பேக்கை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபியூச்சர்ல கண்டிப்பா வாடிக்கையாளர் மத்தியில் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தான் இருக்கும். ஸ்மார்ட் ஃபோன் அல்லாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்க உங்களை மாதிரி நார்மல் ஃபோன் வச்சுட்டு இருக்க அம்மா, அப்பா யாராக இருந்தாலும் அவங்க எஜுகேஷன்ஸ் கம்மியாக இருக்கிற யாருக்கும் நம்ம இன்டர்நெட் நம்ம ரீசார்ஜ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக என்னடா நம்மளுக்கு இல்லை ரீசார்ஜ் பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து டேட்டாவே யூஸ் பண்ணுறதில்ல, அந்த டேட்டாஸ்லாம் யூஸ் பண்ணாதனால காசு தானே வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு பர்சனுக்காகவும் தான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட ட்ராய் இதை கரெக்டாக எடுத்துக்கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சரில் இது சம்பந்தமாக அறிவிப்பை எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். இது போல் அப்டேட் வரக்கூடிய எல்லா வீடியோஸும், அப்டேட் தகவல் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.